காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே மின்னும் பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் வேர்வை தீர்த்தமாகும், சின்ன பார்வை மோட்சமாகும். காதலின் சங்கீதமே பூமியின் புவாலமே. காதலின் சங்கீதமே பூமியின் புவாலமே. வானம் மண்ணும் மாடியே போகும் காதல் என்னும் வாழுமே. ஆதாம் ஏவாள் பாடிய பாடல் காற்றில் எங்கும் கேக்குமே. காதல் கெட்ட வார்த்தையா என்னை யாரும் சொல்லலாம், நீ சொல்ல வேண்டும் என்னோடு. காதல் முள்ளின் வேலியா என்னை யாரும் செல்லலாம், நீ செல்ல வேண்டும் என்று. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணரண்டிலே மின்னும் பருவம் கூட பவளம் தானே. ஓஹோ ஓ ஓஹோ 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 ஓஹோ. ஆஹா 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 ஆஹா. ஏ பாட்டி ஷடோஜா, என்னம்மா என்ன பண்ணிருக்கீங்க பாட்டி நீங்க? ஹலோ வானரு, என்ன பிரச்சனை இப்போ? அக்காளுக்கு எனக்கு போர் அடிக்குதுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. எதுக்கு இப்ப கோவப்படியா? கோவப்படாம கொஞ்சம் வாமடியா. இங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்னமா நடந்துச்சு? நானும் தங்கச்சியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க தங்கச்சி இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அங்க உங்க பேத்தி வாழ்க்கை ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஏன் பேத்திக்கு என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? உங்க பேத்திய கூட்டிட்டு வந்தாலும் ஒரு பேத்தி இருப்பான், அவனே நாகப்பழம் கூட்டிட்டு ஓடிட்டா. என்னமா சொல்லியா? நாகப்பழத்தை கூட்டிட்டு ஓடிட்டானா? அட பாவி மனுஷா. ஏக்கா, ஏதாவது நாகப்பழம் வியாபாரம் பண்ண போயிருப்பான். ஓஹோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ? இல்ல பாட்டி, நாகப்பழம் வேற யாரால அவ அம்மையா, அது வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டான். இப்போ உங்க பேத்தி அழுதுகிட்டு கண்ணீர் வச்சிட்டு நடுத்தர்ல நின்னுட்டு இருக்கா. ஐயோ ஷடோஜா, என்னமா சொல்றா? அப்ப அந்த புழுக்கையோட வாழ்க்கை புருஷனோட போச்சு. இப்போ நடுத்தர்ல நின்னு அழுதுட்டு இருக்கா, நீங்களும் சேர்ந்து போய் கண்ணீர் வச்சிட்டு நில்லுங்க. ஷடோஜா, நீ சொல்றது கேட்கும் போதே என் மனசெல்லாம் வலிக்குதுமா. என் பேத்தி புழுக்கைக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் இதயம் தாங்க மாட்டேங்கிறதேம்மா. ஏக்கா கவலைப்படாதங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போ இருங்க. எவ்வளோ வானரு, 2 பேரும் காதலிச்சு தானே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாவ. இதுக்காக என் பேரன் கூட ஏற்பாடு பண்ணிருந்த நிச்சயத்தை வேற நிறுத்திட்டு வாடினாலே உன் தங்கச்சி. இப்ப எதுக்கு அவன் அம்மகாரி வந்து கூப்பிட்டோட பின்னாடியே போனா? இதுக்கு பேர் தான் காதல், பயண காதல். இந்த அளவுக்கு தான் அவன் இவள காதலிச்சிருக்கான். இவதான் பெத்தவியில ஏமாத்திட்டு அவன் கூட ஓடினான். ஆனா அவன் பெத்தவிய கூப்பிட்டானே இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் பாருங்க. இதுக்கு பேர் தான் காதல் புனிதமானது. புனிதமானதோ புண்ணாக்கானதோ புழுக்கையோட வாழ்க்கை போச்சேமா. அதுக்கு இப்ப என்ன செய்ய? உங்க பேத்தி பேதி இருப்பா ஒழுங்கா இருந்திருக்கனா? அவன் ஒரு மண்ணு குதிரை, அவனை நம்பி போவதன்னு நான் சொன்னேன், சித்தி சொன்னவன். எத்தனை பேர் சொல்லியும் கேட்காம அந்த மீன்காரி சொல்லி கேட்டுட்டு ஓடி போயிட்டா. இப்போ அந்த மீன்காரி போய் அவன் அக்கா கிட்ட பேசுவாளா? நான் சித்திக்கு போன் பண்ண போறேன், நீங்க போய் உங்க பேத்தி பாருங்க. ஷடோஜா, அந்த புழுக்கைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமாமா? எந்த புழுக்கைய என் வீட்டு பக்கம் வரக்கூடாது, மாட்டு சாணி என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. ஏழை வானரு, எதுக்கு இப்படி பேசியா? அந்த பிள்ளைய புருஷக்கார விட்டுட்டு போயிட்டான், எப்படி தனியா அந்த வீட்டுல இருப்பா? அக்கா சொல்றதுதான் சரி. புழுக்கைய கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கங்க. வீட்டுல ஒத்தையில இருந்து அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடக்கூடாது. தனியா இருந்து எந்த விபரீதமான முடிவையும் எடுத்துடக்கூடாதுல, அதுக்குதான் சொல்லியே. அந்த புழுக்கை இப்போ மன கவலையில இருப்பா. ஆமாமா ஷடோஜா, புழுக்கை பாவம். கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல இருக்கட்டும்மா, அதுக்கு பிறகு வேணா நான் கூட்டிட்டு மெட்ராஸ்க்கு போயிடு. அவளை கூட்டிட்டு வந்தா சித்தி என்கிட்ட தான் கோவப்படுவாவ. ஏற்கனவே வாடகை வீடு கொடுத்தே சித்தி கோவச்சிட்டு மெட்ராஸ்க்கு ஓடி போயிட்டாவ. இப்ப நான் என் வீட்டுல கூட்டிட்டு அவளை வச்சிருந்தேன்னா சித்தி என்கிட்ட தான் கோவப்படுவாவ. அதனால அவ அங்கேயே இருக்கட்டும், நீங்க வேணா போய் துணைக்கி இருந்துக்கிறீங்க. ஏழை வானரு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அவளுக்கு ஓடும்போது தெரியலையா அந்த அநியாயம்? எல்லாரையும் தவிக்க விட்டு ஓடினால, அவளுக்கு இது தேவைதான், அனுபவிக்கட்டும். அப்பதான் பெத்தவியலோட அருமை புரியும் அவளுக்கு. ஷடோஜா, அந்த புழுக்கையோட புதுசே வரமாட்டேன்னு சொல்லிட்டானம்மா. வேற அவன் அம்மா காரி வந்து கூப்பிட்டு பின்னாடியே போயிருக்கானா, எப்படி வருவான்? அவன் வரமா தெரியல. நான் சித்திக்கு இந்த விஷயத்தை போன் பண்ணி சொல்ல போறேன், நீங்க அவளை போய் பாருங்க போங்க. சரிம்மா. தங்கச்சிம்மா வாடா போலாம். இந்த வயசுல 2 கிழமை எப்படிதான் ஆடிட்டு ஓடிட்டு திரியுதுவல தெரியல. இது அளவுக்கு பார்க்கும்போது நல்லா ரொம்ப கம்மிதான்.
எப்படிதான் ஓட முடியுதோ. எப்படிதான் அழாம இருக்க முடியும்? அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க அத்தை. உங்க அக்காவுக்கு போன் போட்டு நீங்க பேசுங்க அத்தை. என் கூட எப்படியாவது அவரை சேர்த்து வைங்க அத்தை. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது அத்தை. நான் இல்லாமலே அவரால இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் எங்க அக்கா கிட்ட பேசி உடனே போய் பேசுங்க அத்தை. சரி பெருமா, எங்க அக்கா இப்ப கோவத்துல இருக்காமா. இப்பவே பேசினா அவளுக்கு புரியாது, காதுலே வாங்க மாட்டா. மேல அவ கோவதாம படுவா. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு 2-3 நாள் கழிச்சு போய் நான் பேசி பாக்கேன். அது வரைக்கும் நான் எப்படியத்தான் இருப்பேன். என்னால அவர் இல்லாம தனியா இருக்க முடியாது. கஷ்டமா இருக்குதே. உன்னைய என் வீட்டுக்கு கூட நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆனா வானரு யாருக்கனே ஒரு தடவை நீ கூட்டிட்டு போனதுக்கு சத்தம் போட்டாவ பத்தியா? ஆனா என்ன கூட்டிட்டு போக பயமா இருக்குமா? அத்தை, அவரை மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு வாங்க அத்தை. அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. புளிக்கை புளிக்கைமா. பாட்டி, என்னடா ஆச்சு செல்லம்? உன் அக்கா கடி வந்து என்னென்னமோ சொல்லியா? என்னாச்சுமா? உன்னை கேட்டுக்கிட்டவே எண்டால போனா? பாட்டி, அவர் அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க பாட்டி. அப்பயே அம்மா வந்து கூப்பிட்டா உடனே பின்னாடியே போயிடுவானா? உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ண பியாதி எடுப்பான்? இதுதான் உண்மையான காதலாக்கும். என்னை வாடி வந்து கூப்பிட்டுருந்தா நான் தடுத்து நிறுத்திருப்பேன்ல. இல்லைன்னா ஒரு பான் போட வேண்டியதானே? பாட்டி, அவர் அப்பந்தான் பாட்டி வந்தாரு. வந்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. உடனே பேசி அவரை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க பாட்டி. நானும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்த்தேன், ஆனா முடியல பாட்டி. என்னை மீறி அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் மீன்காரி, என்ன இதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருந்தியோ? அதுவும் அக்கா காரி தானே. இந்த வேலை அவ பார்த்து வச்சிருக்கா, நீ என்னத்த பார்த்துட்டு இருந்தா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. வானர் வந்து சொன்ன பிறகுதான் இந்த விஷயமே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து பார்க்கிறதுக்குள்ள எங்க அக்கா அந்த பயல கூட்டிட்டு போயிட்டா. சரி, போயிட்டாளா? நீ என்ன செய்யணும்? போய் அவனை கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா? இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருப்பியோ? போ, முதல்ல போய் அந்த பயல இங்க கூட்டிட்டு வா. அவன் கூட நான் பேச வேண்டி இருக்கு. ஒரு பிள்ளைய கட்டிட்டு போனா மட்டும் பத்தாது, கடைசி வரையும் அவன் கூட வாழணும். இப்படியா நட்டாத்துல விட்டுட்டு போறது? இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் கூட ஏதோ பணம் காசுதான் இல்ல, நல்ல பையனா இருப்பான், பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன். அதனால வீட்டுக்கு தெரிஞ்சு பாதி தெரியாம பாதின்னு இந்த புழுக்கைக்கு நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அவன் இப்படி விட்டுட்டு போயிருக்கானே, பெத்தவி வந்து கூப்பிட்ட உடனே. இதுக்கு பேர் தான் காதலோ? இந்த புழுக்க பெத்தவியெல்லாம் உதறி தள்ளிட்டு அவனுக்காக வந்திருக்கா. ஆனா அவன் இவ்வளவு உதறி தள்ளிட்டு பெத்தவி பின்னாடி போனா என்ன அர்த்தம்? நீ முதல்ல பானை போட்டு கூப்பிட்டு இல்ல நேர்ல போய் அவனை கூட்டிட்டு வா. நாக்க புடுங்குற மாதிரி அவனை 4 கேள்வி கேட்டாகணும். இது நல்ல கதையா இருக்கே. கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு போவா, அதை போய் நம்ம கேட்க கூடாதோ? அதெல்லாம் சரியா வராது, இப்பயே போய் கேட்கலாம் வா. ஏக்கா, அதான் அந்த மீன்காரி சொல்லியல்ல, அவ அக்கால பத்தி அவளுக்கு தான் தெரியுமா இருக்கும். 2 நாள் கழிச்சு போய் பேசுவோம். திடீர்னு வந்து கூட்டிட்டு போயிருக்காவனா? எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு தங்கச்சிமா. அவனை கூட்டிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி வச்சிட கூடாதுல்ல? பாட்டி, அவர் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட மாட்டாரு. நீ வாய் மூடு. உனக்கு எல்லாம் தெரியுமோ? அப்பா அம்மா கூப்பிட்ட உடனே பின்னாடியே போயிருக்கா. அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டானோ? இல்ல பாட்டி, அவரு போனதுக்கான காரணமே வேற. அவங்க அப்பா அம்மா செத்து போயிருவேன்னு சொல்லி மிரட்டினாவ்ல, அதனாலதான் அவரு போனாரு. இல்லன்னா அவரு போயிருக்க மாட்டாரு பாட்டி. ஆமா, நீ அவனுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடு. ஏ மீன்காரி, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லியா? இன்னைக்கு வேண்டாம், ஒரு 2 நாள் போறீங்க. அதுக்கு பிறகு எங்க அக்கா கிட்ட மெதுவா போய் பேசுவோம். 2 நாள் தான் டை, அதுக்குள்ள உங்க அக்கா கிட்ட பேசி இந்த புழுக்கையை கூட்டிட்டு போக சொல்லியா? இல்ல அந்த பயல வந்து இங்க வாழ சொல்லியா? இல்லன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. பாட்டி, என்னால அவர் இல்லாம இருக்கவே முடியாது பாட்டி. அவராலையும் நான் இல்லாம இருக்க முடியாது பாட்டி. அவர் என் மேல ரொம்ப அன்பாதான் இருப்பாரு பாட்டி. ஆமா, இரு, நான் இருக்கவன அப்படி உடனே விட்டுட்டு போவானோ? அவன் மட்டும் வரையில உனக்கு வேற கல்யாணம் தான் சொல்லிவிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க.
என்னத்த செய்ய? பாட்டி, நான் என்ன பாட்டி பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. ஏக்கா, இந்த நிலைமையில புழுக்கைய தனியா விடாதங்க. நீங்களும் இந்த மீன்காரிய வந்து இங்கே படுத்துக்கிடுங்க. வேணும்னா சொல்லுங்க, கிழவனாருக்கு சுவாத்து கொடுத்துட்டு நானே இங்கே வந்து படுக்கேன். வேண்டாமா தங்கச்சி, அதெல்லாம் சரி வராது. இவ ஒட்டையில இங்க இருந்தா மனசு வேதனை பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நான் புழுக்கைய கூட்டிட்டு சரோஜா வீட்டுக்கே போறேம்மா. ஏக்கா, அவதான் யாசிட்டு போனால. பரவாயில்லம்மா, அவளுக்கு கோவம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கு. கூட்டிட்டு போனா அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ரொம்ப நல்லவா. கண்டிப்பா தங்கச்சி பிள்ளைய தள்ளி விட மாட்டா. என்ன புழுக்க, சரோஜா வீட்டுக்கு போவோமா? பாட்டி கோவப்படுவாங்கல்ல பாட்டி. அவங்கெல்லாம் சரோஜா மட்டும்தான் கோவப்படுவா. தம்பி சேகருக்கு ஏற்கனவே உன் மேல அன்பு இருக்கு. சௌந்தர்யாவும் அப்படிதான் இலகன மனசு உடையவா. இப்படி ஆயிருச்சுன்னு சொன்னாலே அவ கரைஞ்சிடுவா. சரோஜாவை மட்டும் தானே சமாளிக்கணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத, வா நம்ம அங்கேயே போவோம். சரி பெருமை, பாட்டிமா சொல்றது சரிதாம்மா. இங்க இருந்தா உனக்கு நடந்ததே நினைச்சு நினைச்சு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீ வானர் வீட்டுக்கே போமா. அங்க அவிய பிள்ளை எல்லாம் கிடக்குதுல்ல, அது கூட பேசிட்டு இருந்தா உனக்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறக்குமா. அதனால நீ அவிய வீட்டுக்கே போ. 2 நாள் போவட்ட நான் போய் எங்க அக்கா கிட்ட பேசி நீ எப்படியாச்சும் ஏத்து வச்சிருக்கேம்மா. சரித்த புழுக்கை, வா போவோம். சரி பாட்டி. என் மீன்காரி, வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போ. சரிம்மா. பாவம் ஜெனிஃபர், இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இப்பதான் கொஞ்சம் பிள்ளைகள் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க அக்கா வந்து இப்படி கெடுத்து விட்டாளே. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது செஞ்ச வானர் என்கிட்டலாம் சண்டைக்கு வருவாவே. இந்த பிரச்சனை எப்படிதான் நான் சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஹலோ சித்தி, இங்க என்ன நடந்துட்டு தெரியுமா சித்தி உங்களுக்கு? சரோஜா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கா? அங்க எதுவும் பிரச்சனையாமா? பிரச்சனையா? சாதா பிரச்சனை இல்ல சித்தி, பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்க மகன் இருக்கால ஜெனிஃபர். சரோஜா, அவளெல்லாம் என் மகனே சொல்லாத. அவளை பத்தி பேச கூட எனக்கு இஷ்டம் இல்ல. அவளை பத்தி தான் நீ பேச போன் போட்டிருக்கானா? இப்பயே போனை வச்சிரு சரோஜா. எனக்கு அப்படி ஒரு பிள்ளையே இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அது என் மகன் மட்டும்தான். அவளை பத்திலாம் என்கிட்ட பேசாத சரோஜா. சித்தி, இங்க என்ன நடக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்க. அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. அவ ஒருத்தனை நம்பி ஓடி போனால, அதான் தெரியுமே. அதால எங்களுக்கு ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. பாக்குறவங்க எல்லாம் உங்க மகளெங்கன்னு கேட்டுட்டு இருக்காவ. ஒருத்தர் கேக்குற கேள்விக்கா நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம வேதனையில இருக்கேன். படிக்க அனுப்பிட்டோம், அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியுது. சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தி. அந்த பையனை அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? அவனும் அவங்க கூப்பிட்டோன்னே பின்னாடியே போயிட்டானா. இப்ப ஜெனிஃபர் நடு தெருல நிக்கா சித்தி. அவ வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி போச்சு. அந்த பையன் அவளை விட்டுட்டு போயிட்டான். சரோஜா, என்னமா சொல்லியா? அவன் விட்டுட்டு போயிட்டானா? என்னவோ உலகத்திலேயே காணாத காதல்னு அவன் பின்னாடி ஓடுனா. இதுதான் அந்த காதலா? விட்டுட்டு போயிட்டானா அவன்? இதுக்குதான் தலைப்பாட நாங்க அடிச்சுக்கிட்டோம். ஒழுங்கு மரியாதை எங்க பேச்சு கேளு, வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோம். கேட்டாளா? அவ ஒரு வார்த்தை கேட்டாளா? இப்படி ஊர் பேர் தெரியாதவங்க கூட எல்லாம் ஓடி போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாளே. நாங்க என்ன அவளுக்கு சாதாரண மாப்பிள்ளைய பார்த்திருந்தோம்? நல்ல மாப்பிள்ளை, போலீஸ்காரன். அவனுக்கு என்ன குறைச்சான்னு இவன் பின்னாடி ஓடுனான்னு தெரியல. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது சரோஜா, நீ சொன்னதை கேட்ட உடனே. இப்ப அவ என்ன சொல்லியா? எங்க இருக்க சரோஜா? அந்த வீட்ல தான் இருந்து அழுதுட்டு இருக்கா சித்தி. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க, அப்பதான் இத பத்தி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியும். சரோஜா, இப்ப நான் மட்டும் வந்து அங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? உங்க சித்தப்பா நீ அனுப்ப மாட்டாவ. அவளை நல்ல கிணறா பார்த்து குதிக்க சொல்லு, அப்படியே ஒளிச்சு போக சொல்லு. அவ செஞ்சதுக்கெல்லாம் அதுதான் தண்டனை. இங்கெல்லாம் யாரும் அவளை சேர்த்துக்கிட மாட்டாவ. சித்தி, அப்படி சொல்லாங்க சித்தி. அவ அழுதுட்டே கிடக்கா. நீங்க கொஞ்சம் கிளம்பி நேர்ல வாங்க, என்ன ஏதாவது பேசி முடிச்சிருவாங்க. இதுல பேசி முடிக்க இப்ப என்ன இருக்கு? யார்கிட்ட போய் பேச சொல்லியா? நாங்களா பார்த்து அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம். அங்க போய் பேசுறதுக்கு எல்லாரும் காரி நம்மளதான் துப்புவாவ. இது அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அவதான் சமாளிக்கணும். இல்லையா ஏரிய குழம்ப பார்த்து உழைச்சொல்லு. அவ